நட்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய மிஸ்டர் தக்கு சேனலில் வெளியாகும் வீடியோக்களை பார்த்து ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் தக்கு வீடியோவை பார்ப்பது மட்டும் போதாமல் வீடியோக்களுக்கு லைக் கொடுத்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இன்று நாம் பார்க்க போவது காலங்காலமாக நடந்து வந்த கிராம விளையாட்டுகள். 10-25 வருட காலங்களாக அந்த விளையாட்டுகள் தொலைந்து போய்விட்டன. விளையாட்டுகள் மட்டுமல்ல, தொலைந்து போனது இளைஞர்களின் ஆரோக்கியமும் தொலைந்து போனது. நாம் அந்த விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் தற்போதுள்ள இளைஞர்களின் ஆரோக்கியங்களை பார்த்தாலே புரியும் நம்முடைய கிராமப்புற விளையாட்டுகள் போயதன் அர்த்தம். அதாவது முன்பெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்கூல்களுக்கு பள்ளிக்கூடம் போய்விட்டு வந்து வீட்டு பாடங்கள் செய்துவிட்டு ஒரு 7 மணி ஆகும்பொழுது ஊரின் நடுவே வந்து நின்று ஒருவர் அழைப்பார். காட்டுக்கு போன மக்க கருவேலம் கொப்பு, வீட்டுக்கு வந்த மக்க விளையாட வாங்கோ என்று ஒரு சவுண்டு கொடுப்பார். அந்த சவுண்டு கொடுத்த உடனே அங்கங்கே வீடுகளில் சாப்பிட்டுட்டு இருக்க பிள்ளைங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும். அன்றைக்கி இந்த டிவி கிடையாது. அதனால் நம்ம எங்கேருந்து சத்தமாக கூப்பிட்டாலும் அந்த ஊர்பத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல இது உண்டு. அதனால் அந்த காலகட்டத்தில் அந்த உடனே குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். அந்த இடத்தில் கூடி முதலில் கண்கட்டி ஒளித்து விளையாடுவார்கள். ஆட்கள் கூடுதலாக சேரவில்லை என்றால் 4 பேர் ஆனால் கண்கட்டி வித்தை, கண்கட்டி ஒளித்து விளையாடு கண்டுபிடிப்பது. பின்பு கள்ளன் போலீஸ், ராத்திரி நேரங்களில் கள்ளன் போலீஸ் விளையாட்டு. 5 பேர் கள்ளன், 5 பேர் போலீஸு. இப்போ கள்ளனை போலீஸ் பிடிப்பது போன்ற விளையாட்டு. பின்பு காலை எடுத்துக்கொண்டால் கோலிக்கா விளையாட்டு. இளைஞர்களை அந்த கோலிக்கா விளையாடு என்றால் இருந்தும் எழுந்திருத்தும் ஓடுவதுமாக உள்ள ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும். முத்துச்சிதறல், அதாவது நம்முடைய புளியம் முத்து கொண்டு வந்து தரையில் வச்சுட்டு சிப்பி போன்ற ஒரு கல்களால் எடுத்து எரிந்து அந்த முத்தை கோட்டுக்கு வெளியே எடுக்க வேண்டும். பல்லாங்குழி விளையாட்டு பெண்களுக்கு. பின்பு தாயம் போட்டு விளையாடுவது வீட்டில் இருந்து கொண்டு, பம்பரம் விட்டு விளையாடுவது, சடுகுடு விளையாடுவது, கொக்கோ விளையாடுவது என்று இளைஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் விளையாடி தான் தன்னுடைய ஆரோக்கியத்தை இருந்தார்கள். ஆனால் இப்போதைய இளைஞர்களோ தன்னுடைய டிவி கூட இப்போது யாரும் இளைஞர் பார்ப்பதில்லை. செல்போனிலே தன்னுடைய